பிரைஸ் அல்லாஹ். இன்று கூட தேவனுடைய திட்டமிடுதல் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு கூடாரத்தை தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் திட்டத்தை மோசேயிடம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும், எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதை செய்ய வேண்டும். அப்போ முதலாவது தேவனு திட்டத்தை வடிவமைக்கிறாரு. அந்த திட்டமானது நம்ம செயல்படுத்தும் போது அவர் எப்படி சொல்றாரோ அதன்படியே செய்வதற்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த திட்டத்துக்கு வேண்டிய பொருள் வசதிகள் அவர் தான் வழங்குறாங்க. தேவ ஜனங்கள் உதாரத்துவம் வந்து ஆசாரிப்பு கூடத்துக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்குறாங்க, இடங்கொள்ளா போக்கு மட்டுமாக சேகரித்து வைக்கிறாங்க. மூன்றாவது, அதற்கு தேவையான வேலையாட்களை தயார்படுத்துகிறாரு. பெசிலேல் அகோலியோலும் தேவையான திறமையும் ஞானத்தையும் தேவன் கொடுத்து அவர்கள் கீழ் வேலை செய்ய கைவினைஞர்களும் ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனே நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை தீட்டுகிறார், பொருள் வசதியை கொடுக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுத்து செயல்படுத்துகிறார். ஆமென்.